வாதி சொல்லை பார்க்கக்கூடிய நண்பர்கள் அனைவருக்கும் முடிய வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம தவிர்க்க முடியாத ஒரு டாபிக் தான் பேச போறோம். அதாவது என்னன்னா, இஸ்ரேல் மற்றும் அமெரிக்காவோட தாக்குதல் வந்து எங்க ஆரம்பிச்சிருக்காங்கன்னா ஈரான் மேல வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. இது எப்படி பாக்குதுன்னா, இது ஒரு குறுகிய காலகட்டத்தில் நடந்ததை வந்து நம்மளால எடுத்துக்க முடியாது. இது வந்து பாத்தீங்கன்னா வந்து பல வருடங்களா வந்து இந்த மோதல் போக்குன்றது போய்கிட்டு இருக்கு. இடையிடையே வந்து சின்ன சின்ன தாக்குதல்கள் தான் நடக்குது. ஆனா இந்த அளவுக்கு சீரியஸாகவும் ஒரு பயங்கரமான விஷயமாவும் மாறும்னு யாருமே எதிர்பார்க்கல. இந்த போர் ஆரம்பிக்கும் போது எல்லாரோட மனநிலை எப்படி இருக்குன்னா, கண்டிப்பா இது ஒரு சில நாள் நடந்து முடிஞ்ச உடனே அவங்கவுங்க வேலையை பார்த்துட்டு போயிருவாங்க. கண்டிப்பா ஒரு சமாதானம் வரும், பேசுவாங்க. இப்படித்தானே முன்னாடி போர்கள்லாம் சில போர்கள் நடந்து முடிச்சிருக்கு. இல்லைன்னா ஒரு 2 நாள்லயோ 3 நாளையோ இது வந்து ஒரு முடிவுக்கு வந்துடும், ஏதோ ஒரு முடிவு எட்டிரும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கையில இப்போ அந்த போர்ன்றது வேற ஒரு கடத்துக்கு போயிடுச்சுன்னு தான் சொல்லணும். ஏன்னா இந்த அமெரிக்காவும் இஸ்ரேலும் சேர்ந்து பிளான் பண்ணி என்ன பண்றாங்கன்னா, ஈரான் மேல தாக்குதல் பண்றாங்க. அதுக்கான காரணம் என்ன முன் வைக்கிறாங்கன்னா, அங்க வந்து அணு ஆயுதம் இருக்கு. இங்க அணு ஆயுதம் இல்லாத நாடு எத்தனை, இருக்கிற நாடுகள் எத்தனை, வேற எந்த நாடுமே இல்லையா, அணு ஆயுதம் வைக்கிறதுக்கு ஒரு சில அமெரிக்காட்ட அனுமதி வாங்கணுமா அப்படின்ற ஒரு விவாதம் எல்லாமே வந்து இன்னைக்கு சோசியல் மீடியால ரொம்ப பயங்கரமா போய்கிட்டு இருக்கு. ஸோ இதெல்லாம் அப்பாற்பட்டு இப்போதைக்கு நடக்கக்கூடிய இந்த போர் இது எந்த விதமான ஒரு விளைவையும் ஒரு தாக்குதலையும் நம்ம அன்றாட வாழ்க்கையில உருவாக்கும். இதனால இந்தியாவுக்கு என்ன மாதிரியான ஒரு இழப்பு வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்தியாவுக்கு மட்டும் இல்ல, இந்த உலக நாடுகளுக்கு வந்து ரொம்ப பெரிய இழப்பு வரும். ஏன்னா சில நாடுகள் தங்களுக்கு தேவையான வளங்களை மற்ற நாடுகளிடமிருந்தோ அல்லது தான் சார்ந்த இடங்கள்ல இருந்தோ வந்து எல்லாத்தையுமே ரெடி பண்ணி வச்சுக்கிட்டாங்க. ஸோ அவங்கெல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சம் இதை தாண்டி போக நினைச்சாலுமே சின்னதா ஒரு பாதிப்பு, ஒரு இழப்புன்றது அவங்களுக்கு வரத்தான் செய்யும். ஸோ பொருளாதார இழப்புன்றது காமனான ஒரு விஷயமா வந்து மாறி போயிடும். இதுல என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா, கண்கூடாவே பார்க்க ஆரம்பிச்சாச்சு. இலங்கையில இன்னும் சில நாடுகள்ல கூட இது வந்து ஒரு நடக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கலாம். ஏன்னா வந்து பெட்ரோல் வந்து கரெக்டா கிடைக்கல. ஏன்னா கிட்டத்தட்ட வந்து 5ல் 1 பங்கு இந்த பெட்ரோல் கச்சா எண்ணெய் போக்குவரத்துன்றது ஒரு போக்குவரத்து, அதாவது கப்பல் மூலமா தான் கொண்டு வரணும். ஸோ எந்த வழியில் கொண்டு வராங்கன்னா, இந்த ஈரானை தாண்டி தான் வரணும். இந்த ஈரான் தாண்டி வருது. இங்க வந்து ஒரு ஆழம் மிக குறைவான ஒரு பகுதியாக தான் அங்கே இருக்கு. ஸோ ஈஸியா வந்து ஈரான் என்ன பண்றாங்கன்னா, அந்த வழியை மறைச்சிடலாம், அவங்கள இங்க தாண்டி போக விடாம பண்ணலாம். ஸோ இதைத்தான் அவங்க பண்ணாங்க. என்ன சொன்னாங்கன்னா, இதுக்கு வர அதே மாதிரி டிராவல் பண்ணி வரக்கூடிய கப்பல்கள் எல்லாத்துக்குமே என்ன செஞ்சிட்டாங்கன்னா, ஒரு அறிவிப்பு கொடுத்துட்டாங்க. என்ன சொல்றாங்கன்னா, யாரும் எந்த கப்பல்களும் இந்த பக்கம் போறதுக்கான அனுமதி இல்லை, நீங்க இந்த பக்கம் வரக்கூடாது, அப்படி வந்தீங்கன்னா ஏற்படக்கூடிய இழப்புக்கு நாங்க பொறுப்பல்ல அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. ஏன்னா ஆல்ரெடி வந்து ஈரான் மக்களும் ஈரான் அரசியல் தலைவர்களும் என்ன நினைக்கிறாங்கன்னா, நம்ம தலைவரை வந்து இவங்க கொண்டுட்டாங்க, அதுக்கு வந்து பழி வாங்காமலோ அல்லது வந்து அதை அந்த போரை வந்து ஒரு முடிவு கட்டுறதுக்கு வந்து அவங்க ரெடியா இல்லை. தன்னால முடிஞ்ச அளவுக்கு நாங்க போராடி சேதத்தை விளைவிக்கணும், அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் நாங்க ஒரு பாட புகட்டணும் அப்படின்ற மாதிரியான பேச்சுக்கள் தான் அவங்களோட அந்த துணியில இருந்து தெரியுது. ஸோ வந்து இது ஈஸியா முடிகிற காரியம் இல்லை. அது மட்டும் இல்லாம, அதாவது அவர்கள் செல்வதோடு நின்று விடாமல் என்ன செய்யறாங்க, அடுத்த கடத்துக்கு போறாங்க. இந்த வளைகுடா நாடுகள்ல எந்தெந்த நாடுகள்லாம் அமெரிக்காவுக்கு சப்போர்ட்டா, அதாவது அவங்க ராணுவ தலைமை அமைச்சிருக்காங்களோ அங்க எல்லாம் முதல் கொண்ட போடுறாங்க. ஸோ இந்த வளைகுடா நாடுகள் ஸ்தம்பிச்சு போகுது. என்ன பண்ணணும்னு தெரியாம அங்க இருக்க மக்கள்லாம் அழுதி ஓடுறாங்க. நிறைய தாக்குதல் வந்து கண்டினியூ நடந்துகிட்டே இருக்கு. இது மட்டும் இல்லாம இப்போ பேசிட்டு இருக்கிற கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா, ஈரான்ல இருந்து கொண்டு போட்டது என்ன, நெதன்யாவோட ஆபீஸ்ல விழுந்துருச்சு அப்படின்ற மாதிரியான ஒரு அறிவிப்பு வந்து ஈரான் வெளியிட்டிருக்காங்க. அமெரிக்காவும் ட்ரம்ப் சொல்றாரு, இது இன்னும் 4 வாரங்கள் கூட, அதாவது கிட்டத்தட்ட 1 மாதங்கள் கூட இது நடக்கும் அப்படின்ற மாதிரி ட்ரம்ப் அறிவிச்சிருக்காரு. நெதன்யாகு அவர்கள் நிச்சயமா இதுக்கான ஒரு பெரிய பதிலடியை நாங்க கொடுப்போம், ஈரான் மக்கள் ரொம்ப வருத்தப்படுவாங்க அப்படின்ற மாதிரியான ஸ்டேட்மெண்ட்டையும் நெதன்யாகு அவர்கள் இருக்காரு. இந்த பக்கம் சீனாவும் ரஷ்யாவும் களமிறங்க போறதா ஒரு செய்தி வந்துகிட்டு இருக்கு. சோசியல் மீடியால பல விதமான விவாதங்கள் நடந்துகிட்டு தான் இருக்கு. இதுல எந்த விவாதங்கள், எது உண்மை எது பொய் அப்படின்ற ஒரு ஆராய்ச்சி நடத்துவதற்கு இங்க நேரம் ரொம்பவே குறைவு. இது தொடர்ந்து நடந்துச்சுன்னா ஆல்ரெடி கச்சா எண்ணெய் வரவுன்றது நிப்பாட்டிட்டாங்க. இனிமே கச்சா எண்ணெய்கள் நமக்கு ரெகுலரா கரெக்டா கிடைக்காது. ஸோ இதனால வந்து எரிபொருள் தட்டுப்பாடு, கேஸ் யூஸ் பண்றோம்ல, அது தட்டுப்பாடு. ஸோ உடனடியாக இன்னும் நாட்டோட ஒரு ஒப்பந்தத்தை போட்டு நம்ம உடனே வாங்கி தீர்க்கக்கூடிய பிரச்சனை இது இல்லைங்கிறத நம்ம எல்லாருமே தெரிஞ்சுக்கிறோம். நம்ம மக்கள் எல்லாருமே வந்து தன் கொள்கை சார்ந்த சில பேர் வந்து என்ன பண்றாங்கன்னா, அமெரிக்காவுக்கு ஆதரவு கொடுக்குறாங்க. சில பேர் பதம் சார்ந்தோ அல்லது தங்கள் கருத்துக்கள் சார்ந்தோ கொள்கை சார்ந்தோ வந்து ஈரானுக்கு சப்போர்ட் பண்றாங்க. இங்க நாம பேச வருது என்னன்னா, ஏன் இந்த போர், இதோட விளைவு என்னன்றதை ஏன் யோசிக்காம போரிடணும்? இந்த தலைவர்கள் மக்கள் சந்தோஷமா இருக்கணும்னா போரை தவிர்த்து மற்ற ஒரு ஆப்ஷனை தேடி போறதானே கரெக்டா இருக்கும். ஏன் அதை பத்தி யோசிக்க மாட்டாங்க? சண்டை தான் வந்து ஆகணும், இதன் மூலமா தங்களுடைய பலனை எங்க நிரூபிக்கணும்னு சொல்றாங்க. தங்களோட வல்லாதிக்கத்தை இந்த உலகம் முழுவதும் கொண்டு வரணும்னு அமெரிக்கா துடிக்குது. இதை தவிர்த்து என்ன நோக்கமா இங்க இருக்க முடியும்? வாய்ப்பு இல்லை. பொதுநலன் இங்க இல்லை. அமெரிக்கா தனக்கு சார்ந்த பல விஷயங்களை வந்து தனதாக்கிட்டு வருது. இந்த மாதிரியான போர் மூலங்கள் வந்து பாத்தீங்கன்னா, உலகத்துல இருக்கிற எந்த மூலையில் இருக்கிற ஒவ்வொருத்தனுக்குமே வந்து இந்த ஒரு நார்மலான வாழ்க்கைக்கு பழக்கப்பட்ட மக்களுக்கு நிச்சயமா ரொம்ப பெரிய ஒரு தலைவலியா வந்து சேரும். பெட்ரோல் விலை கூட போகுது அப்படின்னா, பெட்ரோல் விலை மட்டும் இல்ல, அதை சார்ந்த எல்லா பொருட்களோட விலையும் கூடும். இன்னொரு அழிவு நோக்கி நம்ம போய்கிட்டு இருக்கோம், இன்னொரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையை நோக்கி நம்ம போய்கிட்டு இருக்கோங்கிறது நம்ம யாருக்குமே புரியாம இன்னும் நம்ம சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அது என்னன்னா, நம்ம எல்லாருடைய குரல் ஒருமித்து தான் இருக்கணும். போர்
நிறுத்தம் நடந்துருச்சு. நீங்க பேசுங்க, பேசி எல்லா மக்களும் இந்து ஆகட்டும், முஸ்லீம் ஆகட்டும், கிறிஸ்டின் ஆகட்டும், வேற எந்த மதம் வேணாலும் ஆகிட்டு போகுது. எல்லா மக்களும் இங்க சந்தோஷமா இருக்கணும்னா நமக்கு முன்னாடி சட்டை போடுறவனை நிப்பாட்டுறதுக்கான வழி ஏற்படுத்தும். இன்னைக்கு நம்ம இந்தியாவோட நிலைப்பாடு ஒரு கேள்விக்குறியான விஷயமா தான் இருக்கு. ஒரு சார்பா தான் அறிக்கை வருதுன்ற மாதிரியான பேச்சுக்களும் சமூக வலைதளத்துல போயிட்டு இருக்கு. இது அமைதிக்கான வழி என்னன்னு தேடி அதுல பயணம் செஞ்சு இதை வந்து சுமூகமா முடிச்சாங்கன்னா இந்த நாட்டோட பொருளாதாரம் தப்பிக்கும். இல்லைன்னா மாத்தி அடிச்சுக்கிட்டு அவனு மட்டும் இல்லாம மற்ற நாடுகளும் பாதிக்கப்படும். இந்த கச்சா எண்ணெய் வளங்கள் வந்து அவ்வளவு ஈஸியா வந்து நம்ம வந்து அதை வந்து ரெடி பண்ண முடியாது, வாங்கிட முடியாது. எவ்வளவு தூரங்கள்ல எவ்வளவு செலவு பண்ணி கொண்டு வந்து நமக்கு தேவையான அடிப்படை தேவைகளுக்காக இந்த கச்சா எண்ணெய் இறக்குமதி செய்து இன்னைக்கு நாம யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இதுக்கு ரொம்ப பெரிய பாதிப்பு வந்துச்சுன்னா இந்த பொருளாதாரம் எந்த அளவுக்கு அடிபடுன்றது நமக்கு தெரியல. பொருளாதார வீழ்ச்சின்ற மற்ற நாடுகளை வந்த போது இங்க எப்படி தப்பிச்சோம்னா நாம வந்து சில நிலையான சில பிளான்கள் மூலமா வந்து நம்ம இது வரைக்கும் தப்பிச்சுட்டு அதோட பாதிப்பு வந்து பெருசா அனுபவிக்கல. பெட்ரோல் 100 ரூபாய் தொட்டதுக்கு நம்ம எவ்வளவோ பிரச்சனை பண்ணணும், எவ்வளவோ கத்தணும், ஏன்னா அந்த கஷ்டங்கள் அப்படி. ஆனா அது அந்த மாதிரி பிரச்சனை தட்டுப்பாடு வர்றதை விட இந்த மாதிரியான போர்கள் மூலமா நிறுத்தப்படுது. அது முக்கியமா வந்து நம்ம கிட்டத்தட்ட 5ல் 1 பங்கு பெட்ரோல் அங்க இருந்துதான் நமக்கு வருது. அது இல்லாம என்ன பண்ண முடியும், என்ன பிளான் இந்தியாட்ட இருக்குன்னா நம்ம சொல்ல முடியுமா? முடியாது. அமெரிக்காவும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கான், இஸ்ரேலும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கான். இப்ப இவங்கள்ட்ட போய் நம்ம ஏதாவது மாற்று பொருளை வாங்க முடியுமா? முடியாது. பல்வேறு உள்கட்டமைப்புக்காக பல்வேறு பலாயிரம் கோடிகளை வந்து நம்ம என்ன பண்ணோம், ஈரான்ல போட்டணும். இப்போ அதோட விளைவு, இப்போ அதோட பலன் முழுமையடைஞ்சானா இல்ல. ஸோ 2 நாடுகளுக்கு இடைப்பட்ட சண்டையை நிறுத்துவதற்கு இந்த உலகத் தலைவர்கள் என்ன பங்களிப்பு செய்கிறார்கள் என்பதை மட்டுமே நாம் நோக்கமாக கொள்ள வேண்டும். இவர்கள் போய் சிறப்பான இடத்தில் இருந்து விடுவார். அவர்கள் எவருமே வந்து பட்டினியா இருக்க போறதில்ல. யாருமே பெட்ரோல் தட்டுப்பாடுனால இருக்க போறதில்ல. பெட்ரோல் விலை ஏன் கூடுச்சுன்னு அவங்க வாயில சொல்லிட்டு போயிடுவாங்க தவிர கஷ்டப்பட போறதில்ல. சாதாரண மக்கள் கஷ்டப்பட போறோன்றதை புரிஞ்சுக்கணும். இதுக்கு சீக்கிரமே ஒரு நல்ல ஒரு முடிவு வரணும். அது நல்ல சுகமானதா அனைவராலும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு முடிவு வரணுன்றதுதான் என்னோட எண்ணம். நன்றி.